வணக்கம் பானு. கேரளா மாநிலம், வயநாடு மற்றும் கர்நாடகா மாநிலம் குடகு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழுமையாக நிரம்பியுள்ளது. இதனால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவாது படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது 1,50,000 கனஅடியை கடந்து தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது. திறக்கப்பட்ட தண்ணீரானது ஒகேனக்கல் மற்றும் அதனை தொடர்ந்து மேட்டூர் அணைக்கு வர தொடங்கியுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 16ஆம் தேதி 44 அடியாக இருந்தது. தற்பொழுது படிப்படியாக உயர்ந்து 27ஆம் தேதி காலை 9 மணி அளவில் 100 அடியை எட்டியது. அணை வரலாற்றில் 71வது முறையாக மேட்டூர் அணை 100 அடியை எட்டியது. தற்பொழுது மேலும் நீரின் அளவானது படிப்படியாக அதிகரித்து இன்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 116.36 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 87.78 டிஎம்சி ஆகவும் உள்ளது. மேலும் தற்பொழுது கடந்த ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக போதிய நீர் இல்லாமல் தண்ணீர் திறக்கப்பட முடியாத சூழல் இருந்தது. தற்பொழுது தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் நேற்றைய தினம் முதலமைச்சரின் உத்தரவுப்படி மாலை 3 மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக தண்ணீரானது திறக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 12,000 கன அடி திறக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவு 120 அடி கொண்ட இந்த மேட்டூர் அணை தற்பொழுது மீதம் 4 அடி மட்டுமே உள்ளது. இதனால் எந்த நேரத்திலும் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும். எனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோர பகுதிகளில் அதாவது மேட்டூர் அணை சுற்றியுள்ள அடிப்பாலாறு, பண்ணவாடி, செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் யாரும் நீராடக்கூடாது, குளிக்கவோ, நீச்சல் அடிக்கவோ, மீன் பிடிக்கவோ செல்லக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி எச்சரித்துள்ளார். மேலும் மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்குக்காக பெரியார் நகர், தங்கமாபுரிப்பட்டினம், மேட்டூர் அணை பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் தீயணைப்புத்துறை வீரர்கள் கொண்டு முழுமையாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தற்பொழுது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்னும் மீதம் 3 அடி அளவு மட்டுமே 120 அடிக்கு உள்ள நிலையில் எந்த நேரத்திலும் உபரி நீர் வெளியேற்றப்படலாம். எனவே கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லும்படி ஒலிபெருக்கி மூலம் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அதனை எந்த நேரத்திலும் நீர் வெளியேற்றப்படலாம். அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செயல்பட வேண்டும் என நீர்வளத்துறை அதிகாரிகளும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து எந்த நேரத்திலும் நீர் வெளியேற்றப்பட வாய்ப்புள்ளதால் தற்பொழுது அணை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பானு.